வெல்கம் டு விஷன் அகாடமி. நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். அதுபோல் இன்னைக்கான கரண்ட் அஃபேர் 26/1/2019 ஆண்டிற்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது தமிழக நிகழ்வுகள். இந்தியாவில் முதலாக ட்ரான் மூலம் வானில் பறக்கும் ஏர் டாக்ஸியை அண்ணா பல்கலைக்கழகத்தை சார்ந்த தக்ஷா மாணவர் குழு தயாரித்துள்ளது. இந்த ஆம்புலன்ஸ் உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையில் பயன்படுத்துகிறாங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் ட்ரான் மூலம் வானில் பறக்கும் ஏர் டாக்ஸியை அறிமுகப்படுத்திய குழுவின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் தக்ஷா மாணவர் குழு. நெக்ஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். சென்னையில் உள்ள நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற தமிழக அரசின் 2வது உலக முதலீட்டாளர் மாநாட்டில் சுமார் 304 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டுள்ளன. இதோட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3,431 கோடி. அது மட்டும் இல்லாமல் சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நாகப்பட்டினத்தில் மிகப்பெரிய பெட்ரோலியம் சுத்திகரிப்பு மையத்தை 27,000 crore இன்வெஸ்ட்மெண்ட்டில் வைக்க போகிறாங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷனின் மிகப்பெரிய பெட்ரோலிய சுத்திகரிப்பு மையம் அமைய உள்ள இடம் எது? இதற்கான ஆன்சர் நாகப்பட்டினம். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது இந்திய நிகழ்வுகள். அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் உள்ள டிஜிலியூரில் INS ஹொஹாசா என்ற புதிய கடற்படை விமான தளத்தை கடற்படை தலைமை அட்மிரலான சுனில் லம்பா தொடங்கி வைத்துள்ளார். இந்த ஏர்போர்ட் 3rd ஏர்போர்ட் இன் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர்போர்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஃபென்ஸ்க்காகவும் பேசஞ்சர் ஏர் டிரான்ஸ்போர்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்தமான் நிக்கோபார் தீவின் 3வது விமான தளத்தின் பெயர் என்ன? இதற்கான ஆன்சர் INS ஹொஹாசா. செகண்ட் நியூஸ் பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள சமயம் சார்ந்த பகுதிகளுக்கு அரசு நிதியளிக்கும் சுற்றுலா திட்டமான பிரவேசி தீர்த்த தர்ஷன் யோஜனா என்ற திட்டத்தை இந்திய பிரதமர் புதுடெல்லியில் தொடங்கி வைத்துள்ளார். இதோட ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 45 to 65 years. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிரவேசி தீர்த்த தர்ஷன் யோஜனா திட்டத்திற்கான வயது வரம்பு என்ன? இதற்கான ஆன்சர் 45 முதல் 65 வயது வரை. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது விருதுகள். பேட்டி பச்சோ பேட்டி பதவோ என்ற திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்காக 2 விருதுகளை தமிழகம் பெற்றுள்ளது. அந்த விருதுகள் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, சிறப்பாக செயல்படுத்தியதற்கான மாநில விருதுகள் தமிழ்நாடு, சிறப்பாக செயல்படுத்தியதற்கான மாவட்ட விருது திருவண்ணாமலை. பேட்டி பச்சோ பேட்டி பதாவ் திட்டம் 22nd Jan 2015 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேட்டி பச்சோ பேட்டி பதாவ் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதற்கான விருது பெற்ற தமிழக மாவட்டம் எது? இதற்கான ஆன்சர் திருவண்ணாமலை. செகண்ட் நியூஸ் பார்க்கலாம். 2019 குடியரசு தின விழாவில் இராணுவத்தில் வீரதீர செயல் புரிந்தவர்களுக்காக வழங்கப்படும் மிக உயரிய விருதான அசோக் சக்ரா விருது காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த இராணுவ வீரர் நசீர் அகமது வானி என்பவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்த அவார்ட் 1952 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கொடுக்கறதுக்கு. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2019 ஆண்டின் அசோக் சக்ரா விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நசீர் அகமது வானி. நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது நியமனங்கள். மத்திய இடைக்கால நிதியமைச்சராக ரயில்வே துறை அமைச்சர் பியூஷ் கோயல் நியமிக்கப்பட்டுள்ளார். அருண் ஜேட்லியோட ஹெல்த் கண்டிஷன் நார்மலாக வர்ற வரைக்கும் நிதித்துறை பியூஷ் கோயல்கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மத்திய இடைக்கால நிதியமைச்சராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் பியூஷ் கோயல். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது முக்கிய தினங்கள். சர்வதேச கல்விக்கான தினம் ஜனவரி 24. ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையானது அமைதி மற்றும் வளர்ச்சிக்காக கல்வியின் மதிப்பு கூட்டும் வகையில் ஜனவரி 24ஆம் தேதியை கல்விக்கான தினமாக அனுசரிக்க டிசம்பர் 2018 முடிவெடுத்தது. அதன்படி உலகம் முழுவதிலும் ஜனவரி 24ஆம் தேதி கல்விக்கான தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்த நியூஸ்லேருந்து நாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுற கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சர்வதேச கல்விக்கான தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் Jan 24. ஓகே, இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் நாம் நேற்று கேட்டிருந்தோம் இல்லையா, அந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், GST தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது? இதற்கான ஆன்சர் July 1. செகண்ட் கொஸ்டின், US பசிபிக் கமாண்ட் என்னவென்று பெயர் மாற்றப்பட்டுள்ளது? இதற்கான ஆன்சர் US இந்தோ பசிபிக் கமாண்ட். தேர்ட் கொஸ்டின், அணைகள் பாதுகாப்பு மசோதா 2018க்கு மத்திய அமைச்சரவை எப்பொழுது அனுமதித்துள்ளது? இதற்கான ஆன்சர் June 13. ஃபோர்த் கொஸ்டின், நிலத்தடி நீர் குறைவதை தடுப்பதற்காக பனி பச்சோ பேஸ் கமோ என்ற புதிய திட்டத்தை தொடங்கியுள்ள மாநில அரசு எது? இதற்கான ஆன்சர் பஞ்சாப். ஃபிஃப்த் கொஸ்டின்,
இந்தியாவின் முதல் பழங்குடி ராணி யார்? இதற்கான ஆன்சர் பல்லவி துருவா. ஓகே, நேத்துக்குரிய ஆன்சர் எல்லாம் பார்த்தாச்சு. இப்போ நாம இன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், தேசிய புள்ளியியல் தினம் என்று கொண்டாடப்படுகிறது? செகண்ட் கொஸ்டின், உமன்ஸ் பிரைஸ் ஃபார் ஃபிக்ஷன் 2018 விருது பெற்ற புத்தகம் எது? தேர்ட் கொஸ்டின், அக்னி 5 ஏவுகணை முதலாக எப்பொழுது சோதிக்கப்பட்டது? ஃபோர்த் கொஸ்டின், இந்திய கிரிக்கெட் அணியின் கேப்டனான விராட் கோலிக்கு சிறந்த வீரருக்கான விருது எந்த 2 ஆண்டுக்காக வழங்கப்பட்டது? ஃபிஃப்த் கொஸ்டின், இந்தியாவின் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் கொள்கையை ஆய்வு செய்ய யார் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளது? ஓகே, இன்னைக்கான கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின்ஸ் தான். ஸோ இதற்கான ஆன்சர் தெரியணும் அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு இதற்கான ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நாங்களும் இதற்கான ஆன்சர் டுமாரோ கரண்ட் அஃபேர் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம். ஓகே, இது மாதிரி உங்களுக்கு டெய்லி கரண்ட் அப்டேட்ஸ் வீடியோ வேணும் அப்படின்னா நம்ம விஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இமிடியேட் அப்டேட்ஸ்க்கு மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரீசெண்டாக வர்ற எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கனாலும் கரண்ட் அப்டேட்ஸ் PDF வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உள்ள லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.